சிவா ப்ரோ சக்திக்கு மருதாணி வச்சு விடணும். சக்தி கையில மருதாணி கோணு. ஆமா, கையில கோணு இருக்கு. இப்ப நாம எப்படி இத மாத்துறது? இப்ப நான் என்ன பண்றது? பிள்ளையாரப்பா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. பிள்ளையாரப்பா, என் பக்கம் கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டப்பா. கோடான கோடி நன்றி ஏசு. ஏசப்பான்ட்டனா பரவாயில்ல. கோடான கோடி நன்றிகள் பிள்ளையாரப்பா. இந்த கிழவி எதுக்கு அந்த ரூம்குள்ள போகுது? போயிட்டா போயிட்டா. அடியே சக்தி, இன்னைக்கு உன் கையி சமைக்க தெரியாதவன் தோசையை தீச்ச மாதிரி தீச்சு போகுதுடி. ஐயோ, போன வேகத்திலே திரும்பி வராளே. இப்ப என்ன பண்றது? வழக்கம்பளம் உழைச்சிக்க வேண்டியதா. எங்க அந்த கிழவிய காணோம்? ஐயோ, இந்த குட்டி சத்தா இங்கெங்க வந்தா? என்ன பார்த்தான்னா இவன் போட்டு கொடுத்துருவானே. பிள்ளையாரப்பா, என்ன காப்பாத்துப்பா. எங்க இந்த கிழவிய காணோம்? டேய் சித்தார்த், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்து டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அது வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் பாட்டியை தேடி வந்தேன். பாட்டி என்கிட்ட இருந்து மருதாணி கோணை புடிங்கிட்டு வந்துச்சு. அது இந்த பக்கம் தான் வந்துச்சு. ஐயோ, குட்டி சத்தா கரெக்டா போட்டு கொடுத்துருச்சே. இப்ப என்ன பண்ணுவேன்? டேய், பாட்டியெல்லாம் இங்க வரலடா. நீ முதல்ல போ. எனக்கு கோன் வேணும், வாங்கி கொடுங்க. டேய், போய் உங்க அம்மா கிட்ட கேளுடா. அவங்க நிறைய வச்சிருக்காங்க. இல்ல, எனக்கு பாட்டி வச்சிருக்க கோன் தான் வேணும். ஐயோ, அத போய் பாட்டி கிட்ட கேளுடா. பாட்டி இங்க எங்கயாவது வெளியில தான் உட்காந்துருக்கோம். போய் அது கிட்ட கேளு. அப்படி குடுக்கலன்னு வையே, ஓங்கி மண்டையிலேயே ஒரு கொட்டி வை. குடுத்துரும், வாங்கிக்க. சரிக்கா. என்ன இந்த பாட்டி மருதாணி கூட புடிங்கிருக்க? ஒருவேளை நம்ம பிளான் தெரிஞ்சு கேம் ஆடுதோ? ஐயோ, எங்க இங்க வச்சிருந்த கோணை காணோம்? ஐயோ, கோண நான் எடுத்துட்டு வந்துட்டேனா? இதை எப்படியாவது திருப்பி வைக்கணுமே. ஏய் சக்தி, என்ன தேடுற? ஏய், இங்க வச்சிருந்த கோணை காணோம்டி. என்னடி சொல்ற? கோண காணமா? என்னடி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? நல்லா தேடு. எங்கடி வச்ச? இல்லடி, இங்க தாண்டி வச்ச. ஆனா இப்ப காணோம். ரூமுக்குள்ள யாராவது வந்தாங்களா? அந்த குண்டு பையன் வந்தான், ஆனா அவன் எடுக்கலடி. ஆனா அவன் கிட்ட இருந்த மருதாணி கோணை பாட்டி புடுங்கிட்டு வந்துருச்சான். அது இந்த பக்கம் தான் வந்துச்சுன்னு அவன் சொன்னான். ஒருவேளை பாட்டி எடுத்துட்டு போயிருக்குமோ? ஏய், என்னடி வடிவேல் காமெடி மாதிரி? சீப் எடுத்தா கல்யாணம் நிக்கிற மாதிரி கோன் எடுத்தா டாஸ்க் நின்றுமா? இல்லடி, பாட்டி ஒருவேளை வேற ஏதாவது பிளான் பண்ணா? ஆஹா, கரெக்டா கண்டுபிடிக்கிறாளே எல்லாத்தையும். ஏய், அது அந்த அளவுக்குலாம் வருத்தலடி. நீ எதுக்கும் நல்லா தேடி பாரு. பாத்ரூம்ல எங்கயாவது இருக்கான்னு போய் பாரு. கரெக்ட் டி, இரு. அப்பா, அவ போயிட்டா போயிட்டா. எங்க வச்சிருப்பா? லூசு, இங்க வச்சுட்டு தேடி தேடி தேடுறா பாரு. பாத்துட்டா. ஏ சக்தி, சக்தி. என்னடி? ஏ லூசு, கோன் இங்க தாண்டி இருக்கு. எங்கடி இருக்கு? தோ கட்டில் மேல இருக்கு பாரு. ஏய், இப்பதாண்டி தேடின. இங்க இல்லடி. இங்க இல்லன்னு தானே எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்த. சில நேரங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம தான் தேடி தேடி தேடிட்டு இருப்போம். இல்லடி, இங்க இல்லவே இல்ல. சரி விடு, அதான் கோன் கிடைச்சிருச்சுல. வா, நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம். சரி வா.
அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நாகலட்சுமி எஸ்கேப். ஏய் கிழவி, இப்படிதானே வருவ? இரு உன்னை வச்சுக்கிறேன். ஏய் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? பெர்ஃபெக்ட்டா இருக்குடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் ஏதாவது சொதப்பச்சு அவ்வளவுதான். ஏய், நான் ஒரு விஷயத்தை செஞ்சு அது என்னைக்கு சொதப்பி இருக்கு. இந்த கங்கா எந்த காரியத்திலும் தடுக்கி விழவே மாட்டா. ஐயோ, என்னடி தடுக்கி விழவே மாட்டேன்னு சொல்லிட்டு தடுக்கி விழுந்துட்ட? ஏய், எனக்கு கிண்டலா இருக்கா? முதல்ல கையை கொடு. ஏய் சிரிக்காத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏய் சாரிடி, நீ சொன்னதுக்கும் விழுந்ததுக்கும் சிங்க் ஆயிடுச்சுல, அத சிரிப்பு வந்துருச்சு. சரி சரி வா போலாம். முதல்ல இந்த போட்டியில மருதாணி செவக்க வச்சு மாமா மனச மாத்துறோம். சரி வா போலாம். ஏய் போலாமா? கையில வச்சிருந்த கோணம் எங்கேயோ போட்டேன்டி. எங்கடி போட்ட? விழுந்த வேகத்துல அது எங்கேயோ தவறி விழுந்துருச்சுடி. ஏய் ஒரு பொருளை பத்திரமா கையில வச்சுக்க மாட்டியா? என்னடி செய்ய சொல்ற? கீழே விழுந்ததுல அது தவறி விழுந்துருச்சு, தேடுறி. எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னது? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏய் என்னடி இவரு வந்திருக்காரு, இப்ப என்ன பண்றது? மாட்டணும். இரு சமாளிப்போம். மாமா, அது நாங்க கொண்டு வந்த கோணம் கீழே போட்டுட்டோம், அத தேடிட்டு இருக்கோம். நல்லதா போச்சு, டாஸ்க் கேன்சல். கோன் தானே, வேற வாங்கிக்கிறது. அதுக்கு சோஃபால சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, வேற கோன் இல்ல. பக்கத்து கடையில எங்கேயும் கோன் கிடைக்கல. இருக்கிறது இந்த ஒரு கோன் தான். பரவாயில்ல, இப்ப மெகந்தி வைக்கலன்னு யார் அழுதா? போங்க போய் வேலையை பாருங்க. என்ன மாமா ம், பயமா? என்னது பயமா? என்ன சொன்ன? யாரு? நான் பயப்படுறேனா? சான்ஸே இல்ல. அப்ப நீங்களே தேடி எடுத்து கொடுங்க. இதோ இப்ப தேடி எடுத்துறேன். டேய் ரஞ்சித், நீ எப்படி வந்து விழுந்த? ஏன் கேக்குறீங்க? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அது வந்து இங்கதான் விழுந்தேன். எங்க ஒரு வாட்டி விழுந்து காட்டு. ஏய் சக்தி, என்னடி இது மறுபடியும் விழுந்து கட்ட சொல்றாரு? ஏன் மாமா, அதுக்காக மறுபடியும் விழுந்து காட்ட முடியுமா? அதுவும் கரெக்ட் தான். சரி, எந்த டைரக்ஷன்ல விழுந்த? அதான் சொன்னேன்ல, அங்க இருந்து வந்தேன், தடுக்கி இப்படி விழுந்த. அங்க இருந்து வந்து தடுக்கி இப்படி விழுந்தியா? ம். தலுங்க தலை போ, நான் அனலைஸ் பண்ணணும். அங்க இருந்து வந்து தடுக்கி இப்படி விழுந்திருக்க. அக்கார்டிங் டு த ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி, கையில இருந்த கோன் இப்படி போயிருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி, நியூட்டன்ஸ் லா படி அங்க போயிருக்கணும். ட்ரையாங்குலர் கோன் ஷேப்ல இருக்கு. அப்ப ஏர் வெலாசிட்டி ஃபோர்ஸா இருக்கும். ஏய் என்னடி, ஒரு கோணை தேடுறதுக்கு நியூட்டன்ஸ் லா, பித்தாகரஸ் தியரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏய் என்னடி என் மாமாவை குறை சொல்றியா? அவர் சயின்ஸ் மூலைய பத்தி உனக்கு தெரியாது. இப்ப பாரு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு. இந்த ஆங்கிள் போய் பவுன்ஸ் ஆகி இப்படி வந்து கோணை எடுக்கும்போது கீழே குனிஞ்சு தானே எடுப்பாரு. ஏய் நீ அதெல்லாம் பேசக்கூடாது. கோன் தானே வேணும், பாரு. கிராவிட்டி. அக்கார்டிங் டு த தியரி அந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். இப்ப வருது பாரு கோணு. நாம தான் இங்க தேடணுமே. சும்மா ரெடி. இங்க தானே இருக்கணும். கோன் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிடும், பாரு. ஐயோ அம்மா. மாமா மாமா பாத்து பாத்து. ஏய், இருடி, ரொம்ப சீன் போடாத. கோன் வரட்டும். மாமா பாத்து மாமா. எனக்காக ஹெல்ப் பண்ண போய் கை கால்லாம் அடிபட்டுற போகுது. ஏய், யூ கண்டினியூ. இங்க இருக்கு. வாணி மாட்டினேன். ஐயா, ஐயா,
அம்மா ஐயோ ஐயோ ஏ வானரமே நீதான் அது இந்த வரேன். இந்தாங்க நீங்க கேட்ட கோன். ஏய் என்ன சார்கிட்ட 2 கோன் இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் எல்லாம் ப்ராபபிலிட்டி படி 2 கோன் தான் வரும். என் மாமா எப்பவுமே இப்படிதான் ஒன்ன டபுள் ஆக்கிடுவாரு. அது சரி சக்தி, அவர் கையில ஒரு கோன் இல்ல, அதுவும் 2 கோன். ஆமா, இதுல எதுடி நம்ம கோணு? அதாண்டி எனக்கே தெரியல. ஏய் உனக்கு தான் தெரியும், போய் எடுப்போ. ஏய் ஆ? என்ன அங்க டிஸ்கஷன்? அது மாமா இந்த ரெண்டுத்துல எந்த கோணுன்னு இவனுக்கு தான் தெரியும். ஆ வா வந்துடு. ம் ம் என்ன எது காஸ்ட்லின்னு பாக்குறியா? எல்லாம் ஒரே எம்ஆர்பி தான். ஐயோ இதுல எதுன்னு தெரியலையே. டேய் ஓடாத, நில்றா நில்றா. ஏய் சொன்னா கேளு. அங்கிள் அங்கிள் என்ன காப்பாத்துங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்ன காப்பாத்துங்க அங்கிள். எங்கடா அங்கிள் காப்பாத்துங்க. பாட்டி டேய் முதல்ல காப்பாத்துங்க பாருங்க. அங்கிள். அடங்க. பாட்டி டேய் விடுடா. எதுக்கு இப்ப இந்த சின்ன பையனை துரத்திட்டு வர? டேய் அவன் என்ன பண்ணான்னு அவனே கேளுடா. இரு கேக்குறேன். என்னடா ஆச்சு செல்லம்? அங்கிள் நான் ஆசையா சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேனா, ஆ. இந்த பாட்டி வந்து ஆ. எனக்கு ஒரு சாக்லேட் கொடுன்னு கேட்டுச்சு. சரி பார்த்தா பாவமா இருக்கே, போனா போதும் ஒரு சாக்லேட் கொடுத்தேன் அங்கிள். ஆஹா. அதுல இருந்து நான் விடாம துரத்திக்கிட்டே இருக்கேன் அங்கிள். டேய் குள்ளவாண்டு பொய்யா சொல்ற நீ? பாட்டி குழந்தைங்க எல்லாம் பொய் சொல்லாது பாட்டி. டேய் குழந்தைங்க போய் சொல்லாதுடா. ஆனா இந்த குட்டி சாத்தான் போய் சொல்லும். இவன் ஒரு குட்டி சாத்தான்டா. பாட்டி 70 கழுத வயசாகுது, ஒரு சின்ன பையனை போய் சாக்லேட்டுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஏன் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி குடும்ப மானத்தை வாங்குற? உன்னெல்லாம் நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம் பாட்டி. மூஞ்சி முகரையும் பாரு, போ அந்த பக்கம். வாடா செல்லம், உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். ஆமா போ. டேய் நீ தனியா மாட்டுவல்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னை. ஐயோ இவனை தேடுற மூடுல மருதாணி கோணம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டனே. ஏய் ஆ? என்ன யோசிக்கிற? இல்ல பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுல்ல, அதான். சீக்கிரம் எடு. ம். இதுவா இருக்குமோ? நல்லா மாமா கிட்ட மாட்டணும். ச்சே, எதுன்னு தெரியலையே. பேசாம ஏதாவது அடையாளம் வச்சிருக்கலாமோ? ஆ, நம்ம தான் தைலம் ஊத்துறோமே. ஆ, இது இல்ல. இதேதான், இதுதான் நம்மளோட கோன். இத கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம்? அப்ப இது யாரு? இது என்னோடதான்டா. உன்னோடதா? குடா. பாட்டி 70 வயசுக்கு மேல உனக்கு மெகந்தி கேக்குதா? மெகந்தி போடுறதுக்கு வயசு என்னடா வேண்டி கிடக்கு? ஆளாளுக்கு மெகந்தி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பாட்டி ஒரு கோன் வாங்கிட்டு போது, நம்ம கோன் இதுவா இல்ல அதுவா? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. இல்லடி, இதான் நம்ம கோணு. நீ இந்த ரஞ்சித்தை நம்பு. ரஞ்சித்தை நம்புன்னு டயலாக்லாம் பேசுற, கோன் மாறுச்சுன்னா என் லைஃபே போயிடும்டி. அப்படிலாம் எதுவும் ஆகாதுடி, நீ தைரியமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார் ரொம்ப தெளிவா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா ஆமா, ஆபீஸ் போற அளவுக்கு தெளிவா இருக்கேன். இப்ப உடம்பு பரவாயில்லையா? காயெல்லாம் ஆறிடுச்சா? அதான் ஆபீஸ் போற அளவுக்கு தெளிவா இருக்கேன்னு சொல்றேன்ல, அப்பவே தெரிய வேணாம் உடம்பு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு. சரி சரி, இத்தனை நாள் உனக்கு உடம்பு சரியில்லை, நான் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நீங்க தெளிவா இருக்கீங்களா, நீங்க காஃபி போட்டு கொடுக்கறது. போட்டு குடுக்கறதெல்லாம் இந்த வெங்கட்டோட பழக்கம் இல்லம்மா. ஐயா ஜோக்கா, சிரிப்பே வரல. ஆமா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல்ல, அதை கேட்கறதுக்குள்ளதான் கத்தை குத்து ஹாஸ்பிட்டல் எதாவது ஆகி போச்சு. சரி, அன்னைக்கு என்ன சொல்ல வந்த சொல்லு. இதுதான் நல்ல சான்ஸ். திரும்ப எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். இவனை கேட்டுட்டான், இப்பவே சொல்லிட வேண்டியதுதான். என்னாச்சானு பேச்சையே காணோம்?
இதோ வரேன். வெங்கட், ம் நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட மாட்டியே? எனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, நீ தாராளமா சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஆ, 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 அது வந்து ம் சொல்லு. ஆ, அன்னைக்கு பார்க்குக்கு எதுக்கு வர சொன்னா? சார் எதுக்கு? ஆ. ஒரு நிமிஷம் இரு, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சார் வெங்கட் நான் தான். கொரியர் வந்திருக்கு சார். கொரியர் வேற ஒண்ணும் இல்ல. சரி இப்ப சொல்லு. அது அன்னைக்கு அன்னைக்கு ஆ, ஆ, ந- நான் ம் சொல்லு. உன்கிட்ட சாரி ஒன்று வெளியில. இட்ஸ் ஓகே, நீ போய் யாருன்னு பாத்துட்டு வா. ம். இதோட எத்தனை கேன்? 10 கேன் சார். சரி ஓகே, நீங்க போங்க. 250 ரூபா கொடுங்க. சரி தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. தண்ணி கேன் வேற ஒன்றும் இல்லை. ஆ, நீ சொல்ல வரும்போது தான் யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அனு, நம்ம வேணா இதை பத்தி வேற ஒரு நாள் பேசலாமே. ஆ, வேணாம் வேணாம், ஆ, இன்னைக்கே இப்பவே பேசிடலாம். ம் சரி ஓகே சொல்லு. இப்போ வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுல? நிச்சயமா வராது, நீ சொல்லு. ஆ, நான் உன்னை ஏன் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன்னா, ஏன்? ஆ, ஆ, அது வந்து நான் நான் ஆ, உன்னை என்ன? ஆ, ஆ, நான் உன்னை ஒரு நிமிஷம் அனு. ஃபோன் எடுக்காத, அப்புறமா பேசிக்கலாம். ஏய் சீனியர் சீனியர். சார் நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? உடம்பு இப்போ பரவாயில்ல சார். நாளைக்கு வந்துடுவேன் சார், காலையில் வந்துடுவேன். இல்லை சார் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. சொல்லுங்க சார். எந்த கேஸ் சார்? அதுவா சார்? ஓகே சார். இப்போ பார்த்து சொல்கிறேன் சார், லைனில் இருக்கு சார். 1 செகண்ட் சார். ஏய் உட்காரு, என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். அங்கே ரோஸ் கலர் ஃபைல் இருக்கு, எடுத்துட்டு வா. அங்க இருக்கா? எடுத்துட்டு வரேன். சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், இதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெங்கட், எந்த கலர் ஃபைல் சொன்ன? ரோஸ் கலர் ஃபைல். சீக்கிரம் வாடு. இது வந்துட்டேன். இதோ ஒரு நிமிஷம் சார், இதோ சொல்றேன். இந்தா. எஸ் சார். இது கேஸ் பேப்பரா இல்ல வேஸ்ட் பேப்பரா? என்னன்னு தான் பாப்போம். இந்த காலத்துல மத்த கேஸை விட டிவோர்ஸ் கேஸ் தான் நிறைய வருது போல. யார் டிவோர்ஸ் பண்றாங்க? சிவா, சக்தி. சிவா, சக்தியா?